இந்த புதா யோகம் இப்பதான் முழுசா உங்களுக்கு வேலை செய்யும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்தில் இந்த மகர ராசிக்காரங்க இருக்காங்க. 8ஆம் வீட்டு அதிபதி எப்படி 8ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல சூரியன் தான் அதுக்கு ஒரு பலன் சொல்லுவாங்க. எதிரிய வெல்லக்கூடிய திறமை வரும். சனிபான் உங்களுடைய ராசி அதிபதியான அவர் புதனுடைய சாரத்துல போறதுனால இங்க பலவீனமாகும். எதுல பலவீனமாகுது? 6ஆம் இடம் 9ஆம் இடம். உங்களுடைய தந்தை நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தடங்கள் ஆகிறது. இன்னொன்னு அதையும் தாண்டி கடனை பாக்குறது, எதிரிய பாக்குறது, வழக்க பாக்குறது, வேலை இல்லாம ஒரு பிரச்சனையை பாக்குறது, வேலை ஆட்கள்கிட்ட பிரச்சனை பாக்குறது, வேலை பார்க்குற இடத்துல அதிகாரிகிட்ட ஒரு பிரச்சனையை பாக்குறது. இந்த ராசிக்காரங்க தொழிலை பத்தியும் இவங்களுடைய மதிப்பு மரியாதையை பத்தியும் அந்தஸ்தை பத்தியும் எதிரையுமே தைரியமான குணத்தை பத்தியும் தன்னம்பிக்கையான குணத்தை பத்தியும் ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே நபர்கள் யாருன்னா மகரம். புனர்பூசத்துலதான் போறாரு. அந்த குரு உங்க ராசியை பாக்குறாரு. குரு பாக்கலன்னா இங்க உங்களுக்கு பிரச்சனை. இப்ப குரு பாக்குறதுனால புதன் புனர்பூச நட்சத்திரம் இப்ப போறதுனால இந்த ஜூலை மாசம் போறதுனால நல்ல வேலை கிடைக்கும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரீசர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஜூலை மாத பலன். எப்படி வரக்கூடிய ஜூலை மாசம் 12 ராசிக்கும் என்ன மாதிரி ஒரு யோகம் இருக்குது, அதுக்கான பதிவு தாங்க இது. அம்மன் அருள் டிவில இந்த ஜூலை மாசம் உங்க நட்சத்திரத்துக்கும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதுக்கான பதிவு இதுல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா அம்மன் அருள் டிவியை பொறுத்தவரை எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாசம் ஒரே ஒரு விசேஷம், பயங்கரமான விசேஷம் பார்த்துக்குங்க. இந்த இது வருஷத்துல ஒரு வாட்டி தான் வரும். எப்படி? புத ஆதித்ய யோகம். சூரியனும் புதனும் சேர்ந்து ஒரே இடத்துல, அறிவுக்காரகன், ஞானக்காரகன், புத்திக்காரகன் புதன் பலப்படுத்தி நிற்கிறார். இது எப்படிப்பட்ட யோகம்? 12 ராசி கொடுக்கப்படுற அதுக்கான பதிவு தான் இருக்கு. அது இல்லாம குரு உச்சமா உட்கார்ந்துருக்கார். உச்சமான குரு சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்தில இந்த யோகமும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி காலச்சக்கரத்தின் 10வது ராசி மகரம். எப்படி? காலபுருஷனுடைய 10வது ராசி. அதாவது தொழிலுக்காக உகந்த ராசி எதை சொல்றாங்கன்னா மகர ராசியை சொல்றாங்க. இந்த ராசிக்காரங்க தொழிலை பத்தியும் இவங்களுடைய மதிப்பு மரியாதையை பத்தியும் அந்தஸ்தை பத்தியும் எதிரையுமே தைரியமான குணத்தை பத்தியும் தன்னம்பிக்கையான குணத்தை பத்தியும் ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே நபர்கள் யாருன்னா மகரம் மட்டும்தான். பயங்கரமான திறமையான குணம் இந்த மகரத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் நல்லா பார்த்துக்குங்க. ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன் இருக்கு அதுக்கான பதிவு தான் இது. 2 யோகம் வருது உங்க ஜாதகத்துல. அது எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துக்கணும். உங்க ஜாதகத்துல நல்லா பாத்துக்கணும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இந்த யோகம் எப்படி இருக்குது கடைசி முட்டு வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன் இருக்குங்க. கிரக அமைப்பு பார்க்கும்போது ராசியில 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல யாருக்கு சனி பகவான் சஞ்சார செய்யற, அடுத்து ஸ்ட்ரெயிட் 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், ரிஷப ராசியில அடுத்து 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கு. ராசியில அடுத்து 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சமா இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் கேது பகவானும் சேர்ந்து இருக்கு. இதுல சிம்மத்துல இதான் கிரகத்தோடைய அமைப்பு. நல்லா பாருங்க. இதுல ஒரே ஒரு கிரக பயிற்சி மட்டும் தாங்க வருது. சூரிய பகவான் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வந்து பலமாகிறார். எப்படி? 7ஆம் இடத்துக்கு வந்து பலமாகிறார். எப்ப? கரெக்டா ஜூலை மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம். நல்லா பாத்துக்கணும். இதுல மெயினான விஷயம், நான் நட்சத்திரத்தை பிடிச்சு நம்ம பேச போறோம் இந்த வீடியோல. இந்த ஜூலை மாசம் உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு. ஏன்னா இந்த புதன் வக்ரமா இருக்காரு. இப்ப எப்படி? புதன் வக்ரமா இருக்கிறாரு. 23ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். ஜூலை 23 அவர் வக்ர நிவர்த்தி. இதை நான் ஏன் வக்ரத்தை நான் மெயினா உங்களுக்கு குறிப்பிடுறேன்னா ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா புதன் தான் உங்களுக்கு கடனை காட்டக்கூடிய அதிபதி. நல்லா தெரிஞ்சுக்கணும்.
எப்படி கடனை காட்டக்கூடிய, எப்படி வேலையை காட்டக்கூடிய அதிபதி. நம்முடைய தோல், ஸ்கின்னு, நரம்பு, அறிவு சம்பந்தப்பட்ட ஒர்க் எல்லாமே இந்த புதன் தான். எழுத்து கணிதம் சம்பந்தப்பட்ட எல்லாமே புதன் தான். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷய தொழில் எல்லாம் புதன் தான். நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயமும் புதன் தான். இந்த அதிபதி வக்ரமாகிறார், நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வக்ரமாகும் போது அங்கே பலவீனமாகும்னு அர்த்தம். எப்படி பலவீனமாகும்? என்ன பலவீனமாகும்? ஏன் பலவீனமாகும் தெரியுமா? சனிபான் உங்களுடைய ராசி அதிபதியான அதிபதி அவர் புதனுடைய சாரத்துல போறதுனால இங்க பலவீனமாகும். எதுல பலவீனமாகுது? 6ஆம் இடம், 9ஆம் இடம். உங்களுடைய தந்தை நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தடங்கள் ஆகிறது. இன்னொன்னு அதையும் தாண்டி கடனை பாக்குறது, எதிரிய பாக்குறது, வழக்க பாக்குறது, வேலை இல்லாம ஒரு பிரச்சனையை பாக்குறது, வேலை ஆட்கள்கிட்ட பிரச்சனை பாக்குறது, வேலை பார்க்கிற இடத்துல அதிகாரிகிட்ட ஒரு பிரச்சனையை பாக்குறது. இதெல்லாம் 2 மாசம். இப்ப ரீசெண்டா 2 மாசத்துக்குள்ள உங்க மனசுக்குள்ள என்ன ஓடுது தெரியுமா? வேலை உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச் பண்ணலாமா? ரெட்ட குணம் இருக்கு, கரெக்டா முடிவெடுக்க முடியல. இரட்டை குணம் மனசுக்குள்ள பாயுது. இதை செய்வோமா, செய்ய வேணாமா? நான் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சொல்றேன், படிப்பு கல்வியிலும் இந்த மாதிரி ஒரு சிந்தனை உண்டு பண்ணும், குழப்பத்தை கொடுக்கும், தடுமாற்றத்தை கொடுக்கும். திருமண சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தத்தை கொண்டு வைக்கும். அதுல ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். அதிகமா கடன் வாங்கக்கூடிய அமைப்பை காட்டும். அதிகமா வயிறு சம்பந்தப்பட்ட பகுதியிலையோ இல்ல கால் வலியோ இல்ல சளி, காற்று மூலமாக நீங்க சுவாசிக்கக்கூடிய இடத்துல ஒரு தடங்களோ தாமதமோ, இது மாதிரி ஒரு அமைப்புகளை உடல் ரீதியா கொண்டாந்து காட்டும். இல்ல இந்த அதிகாரிகள், இந்த எழுத்து சம்பந்தமா கணித சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட ஒரு தடங்களை பாக்குறது, நீண்ட நாள் வழக்குகளுக்கு ஒரு முடிவு கட்டாம இருக்கிறது, பூர்வீக சொத்துகள்ல ஒரு பிரச்சனையை பாக்குறது. வழக்குனா நிறைய இதுல எடுத்துக்கோங்க. வழக்கு சொத்தா, மனைவியா, படிப்பா, தொழிலா, வேலையா, இதுல ஒரு தடங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பை இந்த புதன் பகவான் கொண்டு வச்சிருக்கும். இப்ப உங்களுக்கு சொன்னா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி தடங்களை கண்டிப்பா 100% உங்க ஜாதகத்துல திசை புத்தி சரியில்லாத நபர்கள் இதை சந்திச்சிருப்பாங்க. இதை நான் ஏன் ஆணித்தனமா சொல்றேன்னா, நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மகர ராசிக்காரங்க மட்டும்தான். அதிக ஜாதகம், ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகம் கொடுத்தி. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப ஏன் நல்லது வரப்போகுது தெரியுமா? இந்த புதா யோகம் இப்பதான் முழுசா உங்களுக்கு வேலை செய்யும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்தில் இந்த மகர ராசிக்காரங்க இருக்காங்க. 8ஆம் வீட்டு அதிபதி, எப்படி 8ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல சூரியன் தான். அதுக்கு ஒரு பலன் சொல்லுவாங்க, எதிரிய வெல்லக்கூடிய திறமை வரும். இப்ப நான் என்ன சொல்லுவேன், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? அங்க இதனால வரையும் புதன் திருவாதிரை மிருகசீரத்துல போனார். இப்ப போறது புனர்பூசத்துலதான் போறாரு. அந்த குரு உங்க ராசியை பாக்குறாரு. குரு பாக்குறதுனா இங்க உங்களுக்கு பிரச்சனை. இப்ப குரு பாக்குறதுனால புதன் புனர்பூச நட்சத்திரம் இப்ப போறதுனால, இந்த ஜூலை மாசம் போறதுனால நல்ல வேலை கிடைக்கும். எப்படி நல்ல வேலை கிடைக்கும்? வேலைக்கார அதிபதி உங்க ராசி அதிபதி இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையா பார்த்தால் இதை விட டாப்பான வேலைக்கு நீங்க போறீங்கன்னு அர்த்தம். இப்ப நான் வேலை மாறணும், நிறைய கம்பெனில 20 கம்பெனிகளையும் அப்ளிகேஷன் கொடுத்து வச்சுட்டு ஆனா எந்த ரிசல்ட்டும் இல்லை, நான் இங்க இருந்து மாறணும் இல்ல ஊருக்கு போயிட்டு வந்துதான் வேலையை மாத்துவேன், இப்படி குழப்பம் இருக்கா? அந்த குழப்பத்துக்கு இப்ப முற்றுப்புள்ளி வச்சிருவாரு. நல்ல வேலை, நல்ல உத்தியோகம், உயர் பதவி, அரசாங்க வேலைக்கு அதிகமான 100% வாய்ப்பு யாருக்குன்னா மகரத்துக்கு வேலை செய்யும். ஜூலை மாசம் கரெக்டா 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் உங்க ராசியை பார்ப்பதால் உங்க நண்பனால அரசாங்க வேலை வரும், இல்ல உங்க மனைவியால அரசாங்க வேலை வரும், இல்ல கணவனுக்கு வரும், இல்ல மனைவிக்கு வரும். யாராச்சும் ஒருத்தருக்கு குடும்பத்துல அரசாங்க வேலை வரும்னு எழுதி மகர ராசிக்கு எடுத்து கொடுத்துடலாம். இல்ல அரசாங்க வருமானம் உங்க வீட்டுக்குள்ள வந்துடும். இது நிறைய வாய்ப்பு இருக்கு மகர ராசியை பொறுத்தவரை. எப்படிப்பட்ட வழக்கம் இருந்தாலும் ஜெயிச்சிருவீங்க, கவலைப்படாதீங்க. வழக்குல ஏன் ஜெயிப்பீங்க தெரியுமா? சூரியன் அரசாங்க அதிக கிரகமான அங்க இருப்பதால் அவரும் புனர்பூச நட்சத்திரத்துல போறதுனால இங்க வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்க. குருவுடைய பார்வை கண்டிப்பா ஜெயிக்க போறீங்க. அடுத்த வெற்றி ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பாக்குறாரு 3ஆம் இடத்தை. அதெல்லாம் இங்க ஒரு மாற்றம். அது இல்லாம 11ஆம் இடத்தை அவர் 5ஆம் பார்வையா பாக்குறாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும், 11ஆம் இடத்தை 5ஆம் பார்வையா பாக்குறாரு. 12ஆம் இடத்தை வழக்குஸ்தான அதிபதி சூரியன் புதனும் சேர்ந்து 12ஆம் இடத்தை இவ்வளவு கிரகம் 2-3 கிரகம் பார்ப்பால் நிறைய ஒரு மாற்றம் வந்துடும்.
எவ்வளவு கடன் கடன் அடைச்சிருவீங்க. இன்னும் 23 அப்புறம் உங்க நிம்மதியா இருப்பீங்க, கவலையே படாதீங்க. எதுக்குன்னு கவலை. 23 அப்புறம் உங்க தலையெழுத்து மாறுங்கிற விஷயத்த நான் கொண்டு போறேன். படிக்கக்கூடிய மாணவர்கள் சரி, படிப்புகள் இனிமே எந்த ஒரு நீங்க எதையும் கவலைப்படாம நீங்க படிப்புகளில சிந்தனை செலுத்திக்கிட்டே இருங்க. எல்லாமே யோகமா மாறும், எல்லாமே யோகமா மாறும். இப்பதான் குருவுடைய நட்சத்திரம் இந்த புதன் போறாரு. இனிமே படிப்புகளில் உங்களுக்கு எந்த ஒரு தரங்களையும் கொடுக்க மாட்டாரு. நீங்க கவலைப்படாதீங்க. ஜாதகத்துல குரு எப்படி இருக்காரு மட்டும் பாருங்க. மருத்துவ படிப்பா, எலக்ட்ரிக்கல் படிப்பா, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டதா, நிறைய வக்கீல் துறையா, நிறைய டீச்சிங் லைனா, உணவு சார்ந்த துறையா, கெமிக்கல் ஃபீல்டா, எந்த துறை படிப்பு கல்வியிலும் டாப்பா கொண்டு வைப்பாரு. கவலைப்படாதீங்க. நிறைய ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி நீங்க வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம். ஒரு ஆடம்பர சொகுசு பங்களா வாங்கக்கூடிய யோகம் இப்ப சூப்பரா வேலை செய்யும். ஏன்? 4ஆம் வீடு, வண்டி, வாகனம், பூமி, சொத்துக்குள்ள அதிபதி 4ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் 7ஆம் வீட்டு அதிபதி ஆடம்பர ஆசையை தூண்டக்கூடிய சந்திரன் கற்பனை காரன் சாரத்துல இருந்து 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்தை பாக்குறதுனால நல்ல ஒரு பூர்வீகத்தில் உள்ள வழக்குல ஜெயிப்பீங்க. இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. ஒரு உல்லாசமான குடும்பத்துல ஒரு நல்ல காரியத்தை கொடுப்பீங்க. இதையும் தாண்டி நான் சொல்றேன், கல்யாணம் நடக்கும். மெயினா பெண்களுக்கு நிறைய திருமண பேச்சு வந்துடும். காதல் திருமணமா, 2வது திருமணமா, குழந்தை பாக்கியமா, பெண்கள்லாம் நிறைய பேர் மூவ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். இப்ப ஏன்னா இதுல எந்த ஒரு கெட்டதுன்னு என்னால சொல்ல முடியல. அதுக்கான ஒரு பதிவு தான் உங்களுக்கு தெளிவா விளக்கத்தோட இந்த வீடியோல கொடுக்குறேன். இனிமே ஒவ்வொரு ஸ்டெப்பும் பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு தொழில் இப்ப பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கலாம். புதுசா தொழில் பண்ணக்கூடாது. தொழில்ஸ்தான அதிபதியானவர் சுக்கிர பகவான் பூரத்துல போறாரு. எப்ப தெரியுமா? கரெக்டா ஜூலை மாசம் 14 அப்புறம் தொழில் பட்டை கிளப்புவீங்க. ஜாதகத்தை பார்த்து தசாப்தி தொழில் ஆரம்பிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். இருப்பு சார்ந்த, நெருப்பு சார்ந்த, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, இதெல்லாம் பட்டை கிளப்புவீங்க. இப்ப எடுங்க லாட்ரி யோகம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து லாட்ரி யோகம் எடுங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாதகத்தை மூவ் பண்ணா கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% யாருக்கு வேலை செய்யுதுன்னா மகருக்கு கண்டிப்பா வேலை செய்யும். இது எழுதியே கொடுத்துரும். நேரா 11ஆம் இடத்துல சொந்த வீட்டு அதிபதி செவ்வாய் பவன் நேரா அவரு சந்திரபவன் சாரத்துல இருந்து நேரா பார்ப்பதால் கண்டிப்பாக லாட்ரி யோகம் பலமா வேலை செய்யும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துல சொந்த வீட்டை செவ்வாய் பாக்குறாரு. லாட்ரி யோகம் இருக்குன்னு அர்த்தம். இங்க உங்களுக்கு எந்த என்ன ராசி என்னன்னு அதை பார்த்து எடுங்க. சம்பந்தம் இல்லாம எடுத்து மாட்டிக்காதீங்க. கண்டிப்பா மாற்றம் இருக்கு. ஏன்னா அது கண்டிப்பா அதிலே பணத்தை போட்டு வரையா ஜாதகத்தை மூவ் பண்ண வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். அரசியல் சூப்பரா இருக்கும். அரசியல் பட்டை கிளப்பீங்க. நிறைய ஒரு நல்ல விஷயம் அதிகமா இந்த மகரத்தை பொறுத்தவரை இருக்கு. உடம்பு ஆரோக்கியத்துக்கு கவலைப்படாதீங்க. உடம்பு ஆரோக்கியம் சூப்பரா ஹெல்த்தோட இருப்பீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெளிவா கொடுத்தேன் வீடியோல. தயவு செய்து நீங்க என்ன செய்றீங்கன்னா உங்க ஜாதகத்தை எடுத்து பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தசாபதி இப்ப பாத்துக்குங்க. இப்ப ஒரு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. 23 அப்புறம் ஜூலை 23 இன்னும் நிறைய மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு. இப்ப நட்சத்திர பலனுக்கு போமா. முதல் நட்சத்திரம் என்ன வருது? உத்திராடம். பொய் சொல்ல முடியாது, ஏமாத்த முடியாது, யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க முடியாது. அடிமையான ஆளு நீங்க கிடையாது. எல்லாருமே அனுசரிப்பீங்க. தன்மையானவனும், ஒழுக்கமானவனும், நீதியானவனும், நேர்மையானவனும் நிறைய இருக்கு. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இப்ப நிறைய பிரச்சனையை பாத்தீங்கன்னா இந்த புதாதித்ய யோகம் சூப்பரா வேலை செய்யுது. உங்களுக்கு புதாதித்ய யோகம் நல்லா வேலை செய்யுது. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, கேஸ் இருக்காது, பிரச்சனை இருக்காது. நல்ல ஒரு அமைப்பு வரும். இன்னும் நான் சொல்றேன், ஜூலை மாசம் 16 அப்புறம் கணவன் மனைவி ஒற்றுமை, பொதுமக்களுடைய தொடர்பு, வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன், வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம், ஒரு வழக்குல ஜெயிக்கிறது, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வரும். ஜூலை 16 அப்புறம் உங்களுக்கு லைஃப்ல சூப்பர் மாற்றம். அடுத்து உத்திராடம் திருவண்ணாமலை பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், நல்ல ஒரு கற்பனையான குணம், கலைகளை விரும்பக்கூடிய குணம், குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய உங்கள்ட்ட நிறைய இருக்கும். அன்பை மட்டும் போட்டுனா திருவண்ணத்துல எல்லா காரியத்தையும் நம்ம சாதிச்சுக்கலாம். பொதுமக்களுடைய தொடர்பு, கணவன் மனைவி ஒற்றுமை, வேலை உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும். நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி, திருமணத்துல செம்மையான ஒரு மாற்றம் இருக்கு. இடம் வாங்குறது, கணவன் மனைவி ஒற்றுமை, திருமணத்துல வாழ்க்கையில ஒரு தடங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். உணவுத்துறை, கலைத்துறை, இசைத்துறை, நீங்க இங்க அதிகமா இருப்பீங்க. டீச்சிங் லைனு நிறைய ஒரு லீடரா இருப்பீங்க. அந்த துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக இப்ப இந்த ஜூலை மாசம் சூப்பரா இருக்கும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து திருவோண நட்சத்திரம் மட்டும்தான். அடுத்து அவிட்ட நட்சத்திரம் பிறந்தவங்க தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், ஒரு விஷயம் முடிவு பண்ணா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. பயங்கரமான ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி அவிட்டத்துல பிறந்தா சூப்பரா இருக்கும். உங்க நட்சத்திரத்தை 5ஆம் இடத்துல இருக்க சுபசல சுபகாரியத்தை பத்தி நீ சிந்திப்பீங்க. வருமானத்தை பத்தி, குடும்பத்தை பத்தி உங்க சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம சம்பாதிக்கணும், வருமானம், குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகம் மனசுல ஓடும். இப்போ ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் வருது. வேலை தொழில் இது விஷயம் மாறணும், மாத்திக்கிங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. கட்டிடத்துறை, யூனிஃபார்ம் சார்ந்த துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, நெருப்பு சார்ந்த துறை, இதெல்லாம் பட்டை கிளப்பீங்க. எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா சூப்பரா இருக்கு. யாருக்கு அவிட்டத்துக்கு வந்து நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய யோகம், நல்ல ஒரு பர்ஃபெக்டா சூப்பரான யோகம் தேடி வருது. வரக்கூடிய ஜூலை மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.